நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பட்ஜெட்டில் முதல்வர் திரு ரங்கசாமி அறிவித்த திட்டங்களை உடனே நிறைவேற்ற கோரி அதிகாரிகளுக்கு அமைச்சர் திரு ராஜவேலு உத்தரவிட்டுள்ளார். புதுவை அரசின் சமூக நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவது குறித்த ஆய்வுக் கூட்டம் நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2012-2013 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் உடனடியாக செய்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் திரு ராஜவேலு உத்தரவிட்டார். மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் தற்போது உள்ள சமூக பொருளாதார திட்டங்களை பயனாளிகளுக்கு விரைவாக அளிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கூட்டத்தில் நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, இணை செயலர் கரிகாலன், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மதிமீனா குமாரி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் தொகுதியில் சுனாமி குடியிருப்பு கட்ட இலவச மனைப்பட்டா வழங்கப்பட உள்ள பகுதிகளை அமைச்சர் திரு தியாகராஜன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம், மூர்த்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவ மக்களுக்கு சுனாமி வீடு கட்டித்தர முடிவு செய்யப்பட்டு அதற்காக இலவச மனைப்பட்டா வழங்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தினை அமைச்சர் தியாகராஜன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தாசில்தார் தயாளன், வருவாய் ஆய்வாளர் சுந்தரராசு, ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஹரிகிருஷ்ணன், கோவிந்தராசு, குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மதி கிருஷ்ணாபுரத்தில் சுடுகாடு இல்லாததால் கடந்த 50 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் தமிழக பகுதியான தென் பெண்ணையாற்றில் பிணங்களை புதைத்து வந்தனர். எனவே சுடுகாடு அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்று உச்சிமேடு சாலையில் சுடுகாட்டிற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதனை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தாசில்தார் தயாளன், கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் உடனிருந்தனர். புதுவையில் மாணவி பலாத்கார வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் திரு அனந்தராமன் தலைமையில் அனைத்து கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் மாணவி பலாத்காரம் தொடர்பாக புகார் கொடுத்த பொழுது உடனடி நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் மருத்துவ கல்வியும் அளிக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை கிடைக்க விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும், வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், காரைக்காலில் ஆசிட் வீசப்பட்டு பாதிப்படைந்த மாணவிக்கு மருத்துவ செலவை அரசே ஏற்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ராமகிருஷ்ண கவுண்டர், வடிவேலு, ரவி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக ஹேமா பாண்டுரங்கம், தேமுதிக செல்வம் என்கின்ற செல்வராஜ், தேசியவாத காங்கிரஸ் சுந்தரமூர்த்தி, பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம், விடுதலை வேங்கைகள் மங்கேர் செல்வன், திராவிட விடுதலை கழக லோக் ஐயப்பன், வன்னியர் சங்கம் வேணுகோபால், தந்தை பெரியார் திராவிட கழக ரவி மற்றும் 5வது தூண், தமிழர் களம், பெற்றோர் ஆசிரியர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். புதுவை நெல்லித்தோப்பு AJK கோச்சிங் சென்டரில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள AJK கோச்சிங் சென்டரில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. AJK கோச்சிங் சென்டர் நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திரு ஜான்குமாரின் துணைவியார் லதா ஜான்குமார் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். மற்றும் சிறப்பு அழைப்பாளராக திரு ஜான்குமாரின் தாயார் லூர்து மேரி அம்மையார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் சமத்துவ பொங்கலிட்டு கரும்பு போன்ற பூஜை பொருட்களை வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மற்றும் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. விழாவில் முன்னதாக ஆசிரியர் சரளா வரவேற்று பேசினார். இதில் AJK கோச்சிங் சென்டரை சேர்ந்த டைலரிங் மற்றும் அழகுக்கலை மாணவ மாணவியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
அரசு ஊழியர்களை என்ஆர் காங்கிரஸ் அரசு அலைக்கழிப்பதாக கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் அரசு ஊழியர்கள் தொடர் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகிறார்கள் என்றும், அரசு ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை 3 ஆண்டுகளில் 3 தவணையாக வழங்கப்படும் என்ற ஆணையால் நிலுவைத் தொகையை நம்பி மகன் திருமணம், வீடு கட்டுதல் போன்றவற்றுக்கு வாங்கிய கடனை அடைக்க திட்டமிட்டு வைத்திருந்தவர் ஏமாற்றம் அடைந்தனர் என்றும், அரசு ஊழியர்களின் உழைப்பை வாங்கிக் கொண்டு ஊதியம் கொடுக்க மட்டும் நிதி பற்றாக்குறை என்பது நியாயமல்ல என்று குற்றம் சாட்டினார். மேலும் கல்வியில் புதுவை சிறந்து விளங்கிட முக்கிய பங்காற்றிடும் ஆசிரியர்களுக்கு ஏசிபி எம்ஏசிபி வழங்க இடர்பாடுகளை செய்து வரும் அரசு அதிகாரிகள் கண்டிக்கத்தக்கவர்கள் என்றார். தொடர்ந்து புதுவை போலீசாருக்கு வழக்கம் போல் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு வழங்கப்படும் விடுமுறை இழப்பீடு தொகையை வழங்காமல் உள்ளதால் 24 மணி நேரமும் மக்களுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் உழைக்கும் போலீசார் பரிதவிப்பில் உள்ளனர் என்றார். எனவே 13வது மாத சம்பளத்தை காவலர்களை அலைக்கழிக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் முதல்வரின் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகாபுரத்தில் அங்கன்வாடி மையத்தின் மேல்தளம் இடிந்து விழுந்ததால் அங்கன்வாடி ஊழியர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு பணத்தை செலவழித்து கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் திறப்பு விழா செய்யாமல் பூட்டி கிடக்கும் நிலையில் அங்கன்வாடிக்கு வேறு கட்டிடம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கலாம் என்றும், புதுவையில் பாலியல் பலாத்காரம் போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மாணவ மாணவியர்களுக்கு கவுன்சிலிங் வைத்து நல்ல ஒழுக்கத்தையும் பண்புகளையும் கற்றுத்தர வேண்டும் என்றும், அதுபோன்று உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தில் என்னென்ன சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் என தெரியாமல் ஆதார் அட்டை கிடைக்காமல் மக்கள் அலைகழிக்கப்படுவதால் பள்ளிகளில் சிறப்பு முகாம் நடத்தி ஆதார் அட்டையை வழங்க கல்வித்துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதுவை சுகாதாரத்துறை சார்பில் நடைபெறவுள்ள பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளுக்கு பள்ளி கல்லூரிகளிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இயக்குனர் ராமன் தெரிவித்துள்ளார். இது குறித்து சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் ராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சுகாதாரத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேச்சு மற்றும் கட்டுரை போட்டி நடைபெறவுள்ளது என்றும், அதன்படி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பெண் குழந்தையை காப்போம் என்ற தலைப்பில் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் மதியம் 3 மணிக்கு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் தமிழில் பேச்சு போட்டியும், 25ஆம் தேதி காலை கல்லூரி மாணவர்களுக்கும் மதியம் 3 மணிக்கு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் ஆங்கிலத்தில் பேச்சு போட்டியும் நடைபெறவுள்ளது என்றும், தொடர்ந்து 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு கல்லூரி மாணவர்களுக்கும் மதியம் 3 மணிக்கு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் தமிழில் கட்டுரை போட்டியும், 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு கல்லூரி மாணவர்களுக்கும் மதியம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் கட்டுரை போட்டி நடைபெறவுள்ளது என்றும், போட்டியில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் தங்களது முழு விவரங்களுடன் அடையாள சான்றிதழ்களுடன் 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை துணை இயக்குனர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வளாகம் 2வது தளம் சாரம் புதுச்சேரி 13 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் புதுவையை போலியோ இல்லாத மாநிலமாக உருவாக்கும் வகையில் வரும் 20ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். புதுவை பேருந்து நிலைய துப்புரவு ஊழியர்கள் சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து அரசு கொறடா திரு நேரு தலைமையில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை பேருந்து நிலையத்தில் துப்புரவு தொழில் புரியும் ஊழியர்கள் தங்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என்று வலியுறுத்தி வந்த நிலையில் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான திரு நேரு தலைமையில் கம்பன் கலையரங்க வளாகத்தில் உள்ள நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கத்தை சந்தித்து ஊதியம் வழங்க வலியுறுத்தி மனு அளித்தனர். போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை நகராட்சி தொழிலாளர்கள் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை நகராட்சி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் சம்பளம் வழங்காததை கண்டித்து முனிசிபல் தொழிலாளர் கூட்டமைப்பினர் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கூட்டமைப்பு தலைவர் விநாயகவேல் தலைமையில் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், இணை செயலாளர் இருசப்பன் உள்ளிட்டோர் முன்னிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவர் மதுரகவி, ரமணி, ராஜ்கமல் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு சம்பளம் வழங்காத உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிறைவில் கூட்டமைப்பு செயலாளர் உதயகுமார் நன்றி கூறினார். புதுவை உருளையன்பேட்டையில் நள்ளிரவில் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் சில மாதங்களுக்கு முன்பு நகரம் முழுவதும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பின்னர் குற்றவாளியை போலீசார் கைது செய்ததை அடுத்து கல்வீசி உடைக்கும் சம்பவம் குறைந்தது. தற்போது உருளையன்பேட்டை சஞ்சய் காந்தி நகரில் ராஜேந்திர பிரசாத் என்பவர் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் மர்ம நபர்கள் யாரோ நள்ளிரவில் தீ வைத்துள்ளனர். தீ மளமளவென எரியவே அக்கம் பக்கத்திலிருந்து மக்கள் ஓடி வந்து தீயை தண்ணீர் ஊற்றியும் மணலை வீசியும் அணைத்தனர். அதுபோன்று பாவேந்தர் வீதியில் கலியமூர்த்தி என்பவரின் காருக்கும், சாத்தானி வீதியில் புகழ் என்பவரின் 2 சக்கர வாகனத்திற்கும் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். ஒரே நாளில் 2 கார், 2 மோட்டார் சைக்கிள்களுக்கு தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை ரோந்து சென்ற உருளையன்பேட்டை போலீசார் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இதற்கு முன்பு வேல்முருகன் என்பவரின் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கும் மர்ம நபர்கள் தீ வைத்தது தெரியவந்தது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வாகனங்களுக்கு தீ வைத்த கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.